Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சர்வைவர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் போயிட்டு ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். சோஃபியா ஸ்டேஜுங்கிறது சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டியோட ஹையஸ்ட் ஃபேஸ். தன்னோட அன்கான்ஷியஸ் மைண்டில் மறைஞ்சிருக்கிற ஷேடோவை கான்ஷியஸ் லெவலுக்கு கொண்டு வந்து அதை அனலைஸ் பண்ணும்போது செல்ஃப் அவேர்னஸும் இமோஷ்னல் பேலன்ஸும் டெவலப் ஆகும். கால்யூங் சைக்காலஜியில் இதை ஷேடோ ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஷேடோ ஒர்க் முழுமையடையும் போது சோஃபியா ஸ்டேஜ்னு சொல்லப்படுற இந்த பேலன்ஸ்டு ஃபேஸை ரீச் பண்ண முடியும். சோர்ந்து போகாமல், விட்டு கொடுக்காம, விடாமுயற்சியோட லைஃபோட இக்கட்டான கட்டத்துலையும் ப்ராப்பர் டைரக்ஷன்ஸை சூஸ் பண்ணுறவங்க இந்த ஸ்டேஜை ரீச் பண்ண முடியும். ரொம்ப சைக்கலாஜிக்கலாக போகாமல் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இன்னும் தெளிவாக சிம்பிளாக சொல்லணுன்னா, தனக்குள்ளே இருக்கிற சிவம் மற்றும் சக்தியை பேலன்ஸ் பண்ணுறது. இங்கே நான் சிவம் சக்தின்னு மென்ஷன் பண்ணுறதுனால இது ஜெண்டர் இல்லைனா ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றின கான்செப்ட் கிடையாது. சைக்கலாஜிக்கல் எனர்ஜிஸ் பற்றின சிம்பாலிக் ஃப்ரேம் ஒர்க். சிவம்னு சொல்லப்படுற இந்த மேஸ்குலின் ஆர்கிடைப்போட மீனிங் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஸ்டில்னஸ். இதோட மெயின் குவாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ், லாஜிக்கல் திங்கிங், சைலன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன். சக்தின்னு சொல்லப்படுற இந்த ஃபெமினைன் ஆர்கிடைப்போட மீனிங் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் எனர்ஜி அண்ட் க்ரியேஷன். இதோட மெயின் குவாலிட்டிஸ் இன்ட்யூஷன், லவ், எமோஷன்ஸ், க்ரியேட்டிவிட்டி, கம்பேஷன், மோட்டிவேஷன், நர்ச்சரிங், சேஞ்ச் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் சிவம் டாமினண்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப டிஸ்கனெக்டடாகவும் எம்டியாகவும் இருப்பாங்க. சக்தி டாமினண்ட்டாக இருக்கிறவங்க குழப்பத்தோடையும் எமோஷ்னல் இம்மெச்சூரிட்டியோடையும் விரக்தியான ஒரு நிலையிலையும் இருப்பாங்க. ஸோ தனக்குள்ளே இருக்கிற இந்த ரெண்டு ஆர்கிடைப்ஸையும் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சவங்க செல்ஃப் அவேர்னஸோட அந்த ஹையஸ்ட் ஃபார்மை ரீச் பண்ண முடியும். ஹெல்த்தியான ஃபேமிலி சிஸ்டமில் பிறக்கிறவங்க ஃபேமிலி சப்போர்ட்டோடையும் கைடன்ஸோடையும் இந்த இன்னர் பேலன்ஸை கொஞ்சம் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். டிஸ்ஃபங்க்ஷனல் அண்ட் டாக்ஸிக் ஃபேமிலி சிஸ்டமில் பிறந்து வளர்ந்தவங்க இந்த ஸ்டேஜை ரீச் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். பட் ஸ்டில் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுறவங்களால இந்த நிலையை அடைய முடியும். டிஸ்ஃபங்க்ஷனல் அண்ட் டாக்ஸிக் ஃபேமிலி சிஸ்டமில் ஸ்டக் ஆகி இருக்கிற விக்டிம்ஸ் இந்த ஹையர் செல்ஃபை ரீச் பண்ணுறதுக்கு 9 ஸ்டேஜஸை க்ராஸ் பண்ணணும். ஸ்டேஜ் நம்பர் 1, ட்ராமா பாண்ட் ஆர் அடிக்ஷன். டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி சிஸ்டம் இல்லைனா டாக்ஸிக் ஃபேமிலி சிஸ்டமில் பிறந்து வளர்ந்தவங்க அந்த சிஸ்டம் மேலே ட்ரமாட்டிக்கலி அடிக்டடாக இருப்பாங்க. ஒரு குழந்தைய அதோட அம்மா அடிக்கும்போது எதுக்கு அடிக்கிறாங்கன்னு புரியாமல் அந்த அம்மாவையே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவோம் இல்லையா? ஏன்னா அந்த குழந்தைக்கு அதோட அம்மா தான் சேஃப்டி, சர்வைவல், அட்டாச்மெண்ட், ஐடென்டிட்டி, உலகம் எல்லாமே. அதே மாதிரி இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் அண்ட் டாக்ஸிக் ஃபேமிலி சிஸ்டமில் பிறந்து வளர்கிறவங்க தன்னை அப்யூஸ் பண்ணுறவங்க மேலேயே இமோஷ்னலி டிபெண்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரியான டிஸ்ஃபங்க்ஷனல் அண்ட் டாக்ஸிக் ஃபேமிலிஸில் ஒரு குழந்தையோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்பேஸும் ப்ராப்பர் கைடன்ஸும் இமோஷ்னல் நரிஷ்மெண்ட்டும் இருக்காது. அதுக்கு பதிலாக கேர்டேக்கர்ஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஹாட் அண்ட் கோல்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், ஃபியர் அண்ட் ரிலீஃப், பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட்ஸ், டிவாலுவேஷன் அண்ட் அப்ரிசியேஷன், அப்ரூவல் அண்ட் டிஸ்அப்ரூவல், ஹேட் அண்ட் லவ், இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸுக்கு அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் கெமிக்கலி அட்டாச் ஆகிடும், அதாவது அடிக்ட் ஆகிடும். இந்த ரிதம்க்கு அவங்களோட மூளை பழகி போயிடும். அவங்க வளர்கிற அந்த என்விரான்மெண்ட்டோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிடுவாங்க.
இந்த மாதிரி ஃபேமிலிஸில் அன்பு, அக்கறை, கரிசனம், மரியாதை, சுயமதிப்பு இதெல்லாம் பழக்கப்படாததால் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் கம்பேஷன், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன் இந்த மாதிரி சுயம் சார்ந்த உணர்வுகள் டெவலப் ஆகாது. க்ரோத்துக்கு தேவையான ஸ்பேஸும் என்கரேஜ்மெண்ட்டும் இல்லாததுனால பர்சனல் கோல்ஸ் பற்றின ஒரு ஐடியாலஜி இருக்காது. அன்சர்டைன் என்விரான்மெண்ட், அதாவது நிச்சயமற்ற சூழல்னால இன்னர் ஸ்டெபிலிட்டியும் டெவலப் ஆகாது. இமோஷனல் அண்ட் மாரல் சப்போர்ட் இல்லாததுனால மென்டல் ஸ்ட்ரென்த்தும் டெவலப் ஆகாது. செல்ஃப் ஐடென்டிட்டியும் செதஞ்சு போயிடும். காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். கிரிட்டிக்கல் திங்கிங் கெப்பாசிட்டியும் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகாது. இன்னர் மாரல் காம்பஸ் டெவலப் ஆகாது. சுயசார்போட வாழறதுக்கு தேவையான இந்த பண்புகள் எதுவுமே டெவலப் ஆகாததுனால இந்த ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் இவங்களால சர்வைவ் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதோட அந்த என்விரான்மெண்ட்டில் சர்வைவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஃபால்ஸ் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிப்பாங்க. சர்வைவல் பேஸ்டு அடிக்டிவ் லைஃப் பேட்டர்னில் ஸ்டக் ஆகிடுவாங்க. இதுதான் சைக்கலாஜிக்கல் கேப்டிவிட்டியோட பிகினிங், அதாவது மன ரீதியான அடிமைத்தனத்தோட ஆரம்பம். இதில் ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் அவங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில் ஸ்டக்காகி இருக்காங்க அப்படிங்கிற ஐடியாவே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து ஸ்டேஜ் நம்பர் 2, த ஃபாக், குழப்பமான மனநிலை. சர்வைவல் பேஸ்டு அடிக்டிவ் லைஃப் பேட்டர்னில் ஸ்டக்காகி இருக்கிற விக்டிம்ஸ் அடல்ட் ஆன பிறகு உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் எதையும் தெளிவாக யோசிக்க முடியாத ஒரு குழப்பமான நிலையில் இருப்பாங்க. ஏதோ சரியில்லைன்னு அவங்களால ஃபீல் பண்ண முடியும், ஆனால் அது என்னன்னு தெளிவாக சொல்ல தெரியாது. வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும். உறவுகள் சுமூகமாக இருக்காது, இடியாப்ப சிக்கலாக இருக்கும். யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது புரியாது. கத்தி மேலே நடக்கிற மாதிரி அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையே ஒவ்வொரு நாளையும் கடத்த வேண்டியதாக இருக்கும். மற்றவங்களோட அன்புக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் நாயாக அலைய வேண்டியதாக இருக்கும். இமோஷ்னலி ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கும். செல்ஃப் டவுட்ஸ் அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் எல்லா பிரச்சனைக்கும் தான் காரணம்னு சொல்லி செல்ஃப் ப்ளேமும் பண்ணிப்பாங்க. மற்றவங்களோட பேட் பிஹேவியரை ரேஷனலைஸ் பண்ணிப்பாங்க, நியாயப்படுத்திடுவாங்க. அப்யூஸை கூட அக்கறைன்னு தப்பாக புரிஞ்சுப்பாங்க. தன்னை திருத்திக்கிட்டால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினப்பாங்க. மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணணுங்கிற ஒரு கம்பல்ஷனோடையும் உறவுகளை இழந்துடுவோம் அப்படிங்கிற பயத்தோடையும் இருப்பாங்க. ஓவர் ஸ்ட்ரெஸ்னால் இன்னர் சிக்னல்ஸை புரிஞ்சிக்க முடியாமல் இருப்பாங்க. வாழ்க்கையோட திசை புரியாமல் தப்பான ட்ராக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்டர்னல் பவரை விட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் அண்ட் டாக்ஸிக் ஃபேமிலினால் டெவலப் ஆன அந்த ஒரு தப்பான பிலீஃப்ஸ்குள்ளே ட்ராப் ஆகி இருப்பாங்க. ஸ்டேஜ் நம்பர் 3, த மென்டல் பிரேக் டவுன். தன்னோட பர்சனாலிட்டிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய குருக்ஷேத்திர யுத்தமே நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன் என்னோடய வாழ்க்கை மட்டும் இவ்வளோ குழப்பமாக இருக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குது, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எதுக்கு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு பல கேள்விகள் உருவாகும். இந்த குழப்பத்துக்கு காரணமாக இருக்கிறவங்கக்கிட்டேயே போயிட்டு பதிலை தேடுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து நியாயமான பதில்கள் கிடைக்காது, மேலும் குழப்பி விட்டுடுவாங்க. கேள்விகளுக்கு பதில் தெரியாததுனால கன்ஃபியூஷன் அதிகமாகும். வாழ்க்கையே நரகமாக இருக்கும். க்ரானிக் விக்டிம் கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆகும். ஹைப்பர் விஜிலண்ட்டாக இருப்பாங்க. இமோஷ்னல் டிஸ்ரெகுலேஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இன்சோம்னியாவால் பாதிக்கப்படுவாங்க. க்ரானிக் ஸ்ட்ரெஸ்னால் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் டோட்டலி கொலாப்ஸ் ஆகும். அதால் டிப்ரெஷன் இன்னும் அதிகமாகும். இது எல்லாமே ப்ரொலாங்டு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸோட ரியாக்ஷன்ஸ். ஆனால் இந்த உண்மை புரியாமல் ஃபிசிக்கலாக தனக்கு வியாதி வந்துடுச்சுன்னு நினச்சி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. பட் ஸ்ட்ரெஸ்ஸோட இம்பேக்ட்னால ரெக்கவரியோட ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும். ட்ரீட்மெண்ட்டோட அவுட்கம்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும். ஹெல்த் கண்டிஷன் இன்னும் மோசமாயிட்டே இருக்கும். அதால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த மாதிரி செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் லூப்பில் ஸ்டக் ஆவாங்க.
இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி ஒவ்வொரு பூதமாக வெளியே வரும். நார்சிசிசம், டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, இமோஷ்னல் அப்யூஸ், மேனிப்புலேஷன், அது இதுன்னு புதுசாக கேள்விப்படுவாங்க. தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு சிலர் பயந்து போவாங்க, கிவ் அப் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்ம விதி, நம்மளால் இதிலேருந்து தப்பிக்கவே முடியாதுங்கிற ஒரு ஹோப்லெஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் அந்த அதிர்ச்சியிலிருந்தும் பயத்திலிருந்தும் மீண்டு வந்து இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தேடுவாங்க. ஸ்டேஜ் நம்பர் 4, தி அவேக்கனிங். எல்லா பிரச்சனைக்கும் தான் மட்டும்தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஆனால் அவங்க மட்டுமே காரணம் கிடையாது அப்படிங்கிற பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் மனசுக்கு ஆறுதலாகவும் அதே சமயத்தில் திகிலாகவும் இருக்கும். அவங்களோட பாஸ்ட் மொத்தமும் கண்ணு முன்னாடி ரீவைண்ட் ஆகும். நடந்த எல்லா விஷயங்களையும் புது கோணத்தில் தெளிவோடு பார்க்க ஆரம்பிப்பாங்க. விருமாண்டி கதை மாதிரி மொத்த கதையும் தலைகீழாக மாறிடும். தன்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க கிட்டேயே அன்புக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ப்ரூட்டல் ரியலைசேஷன் ஹிட் ஆகும். ஃபைனலி இந்த ஸ்டேஜில் லைஃப்பை பற்றியும் மனுஷங்களை பற்றியும் ஒரு புரிதல் ஏற்படும். எல்லா மனிதர்கள்கிட்டையும் மனிதாபிமானம் இருக்காதுங்கிற ஒரு புது உண்மையை உணர்வாங்க. ஸ்டேஜ் நம்பர் 5, த ரேஜ் அண்ட் கிரீஃப். இந்த ஸ்டேஜில் தன்னோட லைஃப்பை மொத்தமாக அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற கோபமும் துக்கமும் உச்சத்தில் இருக்கும். தொலைச்சதையெல்லாம் நினச்சி அழுவாங்க. நடந்த துரோகங்களை தாங்கிக்க முடியாமல் வேதனையில் தவிப்பாங்க. இது எதையுமே கண்டுபிடிக்க தெரியாத முட்டாள்தனத்தை நினச்சி அசிங்கப்படுவாங்க. ஈடு செய்யவே முடியாத இழப்புகளையும் மீளவே முடியாத பாதிப்புகளையும் நினச்சி மனசு உடைஞ்சு போவாங்க. குழந்தைத்தனமான தன்னோட அந்த இன்னசென்ஸை மிஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சிலர் ரிவெஞ்சையும் ஜஸ்டிஸையும் எதிர்பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வெறுப்பில் மூழ்கி போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் அவங்களோட அந்த பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸை விஸ்டமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற அந்த பாத்தை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். சர்வைவர்ஸ் அட்வான்ஸ்டு ஹீலிங் ஸ்டேஜை ரீச் பண்ணுவாங்களா, இல்லை லாங் டேர்ம் ட்ராமா லூப்பில் ஸ்டக் ஆகிடுவாங்களா அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜ் தீர்மானிக்கும். ஸ்டேஜ் நம்பர் 6, டிட்டாச்மெண்ட் ஆர் நோ கான்டாக்ட் ஃபேஸ். இந்த ஸ்டேஜ் தான் சர்வைவரோட லைஃப்பில் நடக்கிற மேசிவ் டேர்னிங் பாயிண்ட். தன்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் சர்வைவர் அந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி இல்லைனா டாக்ஸிக் ஃபேமிலி சிஸ்டம்லேருந்து எமோஷ்னலி அண்ட் சைக்கலாஜிக்கலி டிட்டாச் ஆகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. டாக்ஸிக்காக இருக்கிறவங்க கிட்டேயும் எமோஷ்னலி அன்சேஃபாக இருக்கிறவங்க கிட்டேயும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. யாருக்கும் எந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுக்கவும் மாட்டாங்க. மற்றவங்க கிட்டேருந்து எந்த எக்ஸ்ப்ளனேஷனையும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. நோ மோர் ட்ராமா. புரிதல், மன்னிப்பு, அங்கீகாரம், ஒப்புதல் வாக்குமூலம், நியாயம், அனுமதி, இது எதுவுமே அவங்களுக்கு தேவைப்படாது. இழப்புகள் எல்லாத்தையும் கொலாட்ரல் டேமேஜாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. சுதந்திரத்தையும் மன அமைதியையும் நிம்மதியையும் சூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸை செட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் சுற்றி இருக்கிறவங்களோட நச்சரிப்பு அதிகமாகும். அவங்க செட் பண்ணுற அந்த பவுண்ட்ரிஸை குவெஷன் பண்ணுவாங்க. மறுபடியும் இமோஷ்னல் ஆக்சஸ்க்கு புஷ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜை ரீச் பண்ணதுக்கப்புறம் சர்வைவர்ஸ் மேனிப்புலேட்டிவ் பேட்டர்ன்ஸை ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இமோஷ்னல் டிட்டாச்மெண்ட் இல்லைனா கம்ப்ளீட் நோ கான்டாக்டை சூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் நம்பர் 7, ஹேண்ட்லிங் த பெயின் ஆஃப் லாஸஸ். இழப்புகளோட அந்த வலியை ஹேண்டில் பண்ணுற ஸ்டேஜ் இது. இந்த ஸ்டேஜ் புயலுக்கு பின்னாடி வர்ற அமைதி மாதிரி ரொம்ப பாழடைஞ்ச நிலையில் இருக்கும். டாக்ஸிக் ஃபேமிலி சிஸ்டம்லேருந்து நோ கான்டாக்ட் போகிறது ஃப்யூச்சரோட சேஃப்டிக்காக எடுக்கிற ஒரு டெசிஷன். நோ கான்டாக்ட் போன பிறகும் பாஸ்ட் லைஃபோட பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஃபினான்ஷியலி, சைக்கலாஜிக்கலி, ஃபிசிக்கலி எல்லாமே கொலாப்ஸ் ஆகியிருக்கும். இமோஷ்னல் க்ரீஃப், கரண்ட் சுச்சுவேஷனோட ப்ராக்டிக்கல் ரிஸ்க்கு, ஃபிசிக்கல் ஹெல்த்தோட சேலஞ்சஸ், ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், டிவோர்ஸ் கேஸ்,
சைல்டு கஸ்டடி, சிங்கிள் பேரண்டிங், இந்த மாதிரி பல நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். இதில் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி வைக்க முடியாது. எல்லாத்தையும் பேரலாக ஹேண்டில் பண்ணியே ஆகணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நோ காண்டாக்ட் போனதுமே அப்பாடா நமக்கு ஃப்ரீடம் கிடச்சிடுச்சு, நம்ம பெயின்ஃபுல்லான அந்த லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு மூவ் ஆன் ஆக முடியாது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க. அந்த லைஃப் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன் இல்லையா, இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இருன்னு ரொம்ப சிம்பிளாக அட்வைஸ் பண்ணுவாங்க. எனக்கும் இப்படி தான் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் ஒரு சர்வைவர் நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் இருக்கும்போது அனுபவிக்கிற வலியையும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க அனுபவிக்கிற வலியையும் யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. தன்னோட ஃபேமிலியை பேஸ் பண்ணி சர்வைவர்ஸ் அவங்களோட ஒட்டுமொத்த ஃப்யூச்சரையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் கோமாலேருந்து எழுந்த மாதிரி எல்லாமே காணாமல் போயிடும். அந்த எமோஷ்னல் பெயினை டாலரேட் பண்ணவே முடியாது. அதோடு சேர்த்து இல்லாத அந்த வாழ்க்கையை நம்பி உடல், பொருள், ஆவின்னு சகலத்தையும் அந்த லைஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராசஸில் அவங்களோட ப்ரெஷியஸான டைமையும் இழந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் கண்ணு முன்னாடி எல்லாமே சரிஞ்சு போயிடும். எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது அந்த உறவோட இறப்பை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். மெட்டீரியலிஸ்டிக் லாஸ் எல்லாத்தையும் கொலாட்ரல் டேமேஜாக கன்சிடர் பண்ணி லாஜிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் யோசித்து நோ காண்டாக்ட் போனாலும் நம்மளோட நியூரல் சிஸ்டம்க்கு இந்த செப்பரேஷனை அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். நம்மளோட பிரெயின் இந்த உறவுகளோட இழப்பை பெர்மனண்ட் ஆப்சன்ஸாக இம்மீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்காது, டெம்பரரி ஆப்சன்ஸாக தான் ரெஜிஸ்டர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா காலையில் வேலைக்கு போனால் ஈவினிங் திரும்ப வந்துடுவாங்க அப்படிங்கிற மெசேஜ் நம்மளோட நியூரல் சிஸ்டமில் ஆக்டிவேட் ஆகும். அவங்க திரும்ப வர்றதுக்கு லேட் ஆகும்போது பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக சர்ச் சிக்னல்ஸை அனுப்பும். அப்பா வர்றதுக்கு லேட் ஆகிற பட்சத்தில் உடனே அது பதட்டமாகும். அவங்க வர்ற வரைக்கும் அந்த பதட்ட நிலையிலேயே இருக்கும். வந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்மளோட அந்த உறவுகளை நம்ம இழக்கும்போது அவங்க திரும்ப வருவாங்க அப்படிங்கிற சிக்னல் தான் நம்மளோட நியூரல் சிஸ்டமில் ஆக்டிவேட் ஆகும். அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வரலைங்கும்போது சர்ச் சிக்னல்ஸை அனுப்பும். அவங்க திரும்ப வரவே மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஃபேக்ட் நம்மளோட அறிவுக்கு தெரிஞ்சாலும் நம்மளோட நியூரல் சிஸ்டம் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. சர்ச் சிக்னல் இன்னும் தீவிரமாகும். இதெல்லாம் அனிச்சையாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இது நடக்கும்போது இமோஷ்னலி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இமோஷ்னல் கிரீஃப். ஸோ நம்மளோட நியூரல் சிஸ்டம்க்கு இந்த லாஸோட லாஜிக்ஸ் இம்மீடியட்டாக கனெக்ட் ஆகாது. ஆக்சுவலி நம்மளோட பிரெயின் அதோட அட்டாச்மெண்ட் ஃபிகரை தேடி தேடி அழுது தீர்த்து ஒரு கட்டத்தில் அவங்க இனி வர மாட்டாங்க அப்படிங்கிற புரிதலுக்கு தானாகவே வரும். இந்த ரியாலிட்டி பெர்மனண்ட் ஆப்சன்ஸாக ரெஜிஸ்டர் ஆகும். அதுலேயும் நார்சிசிஸ்டிக் அப்யூஸ்லேருந்து வெளியே வந்த சர்வைவர்ஸ் இமோஷ்னலாக பல விஷயங்களை இழந்திருப்பாங்க. அந்த லாஸால் ஏற்பட்ட இமோஷ்னல் பெயினை க்ராஸ் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் பாஸ்டோட கனெக்ட் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம க்ராஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் போது பிரெயினோட அந்த சர்ச் சிஸ்டம் இம்மீடியட்டாக ஆக்டிவேட் ஆகிடும். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலை மீறி நடக்கிற விஷயங்கள். இதை நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் நோ காண்டாக்ட் போய் பல வருஷங்கள் ஆன பிறகும் நார்சிசிஸ்ட்டை மிஸ் பண்ணுவீங்க. ஆனால் இது வீக்னஸ் கிடையாது. அவங்கள நீங்கள் மிஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஹீல் ஆகலை அப்படின்னும் அர்த்தம் கிடையாது. உங்களோட இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அந்த அளவுக்கு டீப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆக்சுவலி அட்டாச்மெண்ட்டோட டெப்த்தும் அதை இழக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த துக்கத்தோட டெப்த்தும் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் நோ காண்டாக்ட் போன உடனே ஒரு சிலர் இந்த பெயின்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இம்மீடியட்டாக மூவ் ஆன் ஆகிறதுக்காக ரீஃப்ரேமிங், சப்ரெஷன், அவாய்டன்ஸ், கம்பார்ட்மெண்டலைசேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணும்போது பிரெயினோட சர்ச் சிக்னலோட ப்ராசஸிங் இன்டரப்ட் ஆகும்.
பிரெயின் வந்துட்டு அதோட அந்த அட்டாச்மெண்ட் ஃபிகரை தேடி தேடி அதுவாக ஒரு கட்டத்தில் பெர்மனண்ட் லாஸாக அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராசஸ் இன்டரப்ட் ஆகிடும். அதால் ஹீலிங் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகாது. ட்ரஸ்ட் இஷ்யூஸ், ஆங்கர் இஷ்யூஸ் எல்லாம் கண்டினியூ ஆகும். இமோஷன்ஸ் ரெகுலேட் ஆகாது. இந்த நிலையில் இருக்கிறவங்க டெக்னிக்கலி லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்ருப்பாங்க, ஆனால் இமோஷ்னலி பாஸ்டில் ஸ்டக் ஆகிடுவாங்க. ஒரு சிலர் இந்த எமோஷ்னல் வூன்ஸோட பெயினை பைபாஸ் பண்ணாமல், அதிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணாமல், அந்த பெயினை ஃபோர்ஸ் பண்ணி எலிமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாமல், கான்ஷியஸ் அவேர்னஸோட அந்த இமோஷ்னல் பெயினோட ப்ரெசன்ஸை டாலரேட் பண்ணுவாங்க. அந்த வலியை தனக்குள்ளே இருக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க, அதோட இன்டராக்ட் பண்ணுவாங்க, அதோடையே ட்ராவல் பண்ணுவாங்க. சைக்காலஜியில் இதை நான் அவாய்டண்ட் க்ரீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது எதுவுமே கால்குலேட்டிவ் லாஸால் வந்த பெயின் கிடையாது. ஸோ இதை ஃபோர்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணவே முடியாது, பைபாஸ் பண்ணவும் முடியாது. கம்ப்ளீட்டாக அந்த பெயினோட ப்ரெசன்ஸை அக்னாலேஜ் பண்ணணும், அதோட கனெக்ட் ஆகணும், அந்த பெயினை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உங்கள் பிரெயின் யாரை தேடுது, அவங்கக்கிட்டேருந்து கிடைச்ச எந்த விஷயங்களை எல்லாம் மிஸ் பண்ணுதுன்னு ஸ்பெசிஃபிக்காக லேபிள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அப்யூசரோடு இருந்த அட்டாச்மெண்ட், ஹோப், ஃபெமிலியாரிட்டி, ஃபேண்டசி பாண்ட், இமேஜின்ட் ஃப்யூச்சர் அண்ட் இமோஷனல் டிபெண்டன்சி, இதையெல்லாம் தான் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை பிரெயின் கிராஜுவலி புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும். அந்த இமோஷனல் க்ரீஃபோட இன்டென்சிட்டியும் ஷேப்பும் கிராஜுவலாக மாறி போயிடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுற விதமும் மாறி போயிடும். ஸோ இழப்புகளோட வலியிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாமல், அது நமக்குள்ளே ஊடுருவி க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு அலோவ் பண்ணணும், அந்த பெயினை டாலரேட் பண்ணணும். அப்போதான் ஹீலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இந்த ஹீலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சோஃபியா ஸ்டேஜை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஸ்டேஜை க்ராஸ் பண்ணணும். அந்த ஸ்டேஜை பற்றியும் சோஃபியா ஸ்டேஜை பற்றியும் நம்ம அடுத்த பதிவில் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.